ஓம் சாய்ராம். வியாழக்கிழமை சாய்பாபாவின் உங்களுக்கான ஆசீர்வாதங்களும் கைடன்ஸும் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, பாபாவோடைய மெசேஜஸ் ஃபஸ்ட் இதுங்க. அதாவது உங்கள் லைஃபு நீங்கள் அன்புக்காக நீங்கள் ஏங்கிட்டே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங்கு. அந்த அன்பு கூடிய சீக்கிரமே அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடவுளுங்கிறது ஒருத்தர் தான். அவங்கள அடைய நமக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே அது ஒருமைப்பட்டவங்க தான். நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான் கடவுளுக்கு. அதே போல் நமக்கு எல்லாருமே பகவான் நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்து கொண்டே இருக்காங்க. அதே போல் நீங்கள் ரொம்ப ஏழை எளியவர்களுக்கும் சரி, மனமுடைந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அன்பு காட்டும் ஒரு நபராகவும் நீங்கள் இருக்கீங்கங்க. அதனால் நீங்களும் பாபாவும் ஒன்றுன்ட்டு பாபா சொல்கிறாங்க. மனித சக்திகளும் தேவதைகளும் காக்கும் தேவதைகளும் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆன்மீக தூய்மைதனை அருள் கொண்டே தான். அதாவது உங்களுக்கு எப்பயுமே அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன்ஸும் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸும் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கு. உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாம் கிடைத்து கொண்டே இருந்துகிட்டே இருக்குங்க. அதே போல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹையர் குட் சோலுங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் நிறைய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கள் பட்டு அது நல்லா படிச்சறிஞ்சு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா அப்போனா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹையர் சோல் அது ஏக்கும் மனப்பக்குவமும் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு. போல் நீங்கள் நல்ல அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபரும் கூடங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கார்டு அந்த மெசேஜஸ் எனக்கு டிவைன் மெசேஜ் என்ன கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நம்பிக்கை உள்ள நபர். அதாவது கடவுளோட நம்பிக்கை அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. எந்த ஒரு கஷ்டம் கவலையும் வந்தால் உங்கள் கூட பாபா இருக்காங்கன்னு நினச்சி அதுலேருந்து மீண்டு எழுந்து வந்துடுறீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நல்லா அந்த ஹையர் குட் சோலை ஆக்கியிருக்குங்க. லைஃப்ங்கிறது ஒரு கல்வி கூட. அதை நல்லா படிச்சிருந்து மேன்மையடைய தான் உங்கள் லைஃப்பில் அந்த லெசன்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த சமயம் ரொம்ப அமைதியாக இருங்க. அதாவது மௌனம் என்ற அமைதியான மொழியை கற்கணும். அது 1000 சொல்லை காட்டிலும் ரொம்ப வலிமையானது. உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அது எல்லாமே பாபாவிடம் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாபாவிடம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய உரிமை அது எல்லாமே. ஓகே, அதே போல் இந்த தெய்வீக சக்தியை உணரும் தருணம் கூட உங்களுக்கு இருக்குங்க. அட்யூன்ட டிவைன் அந்த தெய்வ சக்தி உங்கள்கிட்டயே தான் இருக்குது. அது நீங்கள் உணரும் ஒரு தருணம் தான் இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம். தேங்க்யூ யூனிவர்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.